இன்னைக்கு நம்ம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 36th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ சனாடாவை உள்ளே இறக்கி விட்டு இருந்திருப்பாங்களா? சனாடாவுக்கு முன்னாடி அங்கே வேற ஒரு பவுலர் போட்டுட்டு இருந்திருப்பான்ல. என்ன கொஞ்சம் நேரமாக வந்துட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பால் போடலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா பேசிட்டு இருக்கிற, அவங்க டீமோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரையும் நீ ஃபேஸ் பண்ணி பால் போட்டிருந்திருக்க, அதுவே பெரிய விஷயம் தான் மாமே. நீ இல்லைன்னு ஏன் இவ்வளோ தூரம் எங்களால் ஜெயிச்சே வந்திருக்க முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறான். டக் அவுட்ஸில் இருக்கிற எல்லாருமே சனாடா உள்ளே இறங்கி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி புது எனர்ஜி வந்த மாதிரி இருக்கிறானுங்களா. ஒரே ஒரு சிங்கிள் பிளேயர், அவன் இன்னும் பால் கூட போட ஆரம்பிக்கல, வெறும் வந்து நின்னதுக்கே அந்த இடத்துல அந்த அளவுக்கான ஒரு சேஞ்ச் இருக்கும் அட்மாஸ்பியர்ல. ஸோ வெறும் வந்து நிக்கிறது மூலமாவே இப்படி ஒரு யூஃபோரியாவை ஒருத்தனால கிரியேட் பண்ண முடியுதுன்னா டெஃபினட்டா அவன் டீமோட ஏஸ் தாங்கிற விஷயம் நம்ம கோச் எல்லாம் யோசிப்பாங்க. இப்போதைக்கு அங்க பேட் பிடிக்கிறது நம்ம மசுகோ தான். மசுகோவை பார்க்கும்போதே சனாடாக்கு புரியுது, ரைட்டு இவன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹிட்டராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். என்னோட வேலைங்கிறது இப்போதைக்கு இவங்களோட மொமெண்டமா குறைக்கிறது. மொமெண்டமா குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்துட்டு இருப்பானா. அதுவே நம்ம பசங்களும் இப்போதைக்கு இந்த சனாடாவோட பாலை மட்டும் அடிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா கேம் நம்ம கையில தான் அப்படிங்கிற முடிவில் தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சனாடாவும் பாலை போடுறான். ஆனால் அந்த பால் டைரக்டா போய் நம்ம மசுகோவோட எல்போலயே படுது. நல்ல வேலை அவன் எல்போ பேடெல்லாம் போட்டிருந்தான், அதனால பெருசா அடி கிடையாது. ஆனால் கேம்ல பிளேயர் மேல பால் பட்டுச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேஸுக்கு முன்னேறி போகலாம். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஸுக்கு அவன் போயிடுறான். என்னடா இவனை எதுக்கு இறக்கி விட்டா என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி கோச் எல்லாம் காண்டாயிட்டு வந்துருப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த பேட்ஸ்மேனாக நம்ம கசியா வரும்போது, கசியா பயங்கர கிளவரான ஒருத்தன் அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே அவன் டகவுட்ஸ்ல உட்காந்துருக்கும் போதே சனடா நோட் பண்ணியிருப்பான். கசியாவோட மைண்ட்லயுமே இப்போ இந்த பாலை வந்து லைக் கரெக்டாக அடிக்கணுமா, ரன்னெல்லாம் ஓடணுமா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஏன்னா அடுத்தது சட்டோரோ இருக்கிறான். எப்படியும் சட்டோரோ ஏதாவது பண்ணுவான் பேட்டிங்ல. நாம பெருசா எஃபோர்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, இருந்தாலும் டீம்ல இருக்கிறோம் அதுக்காவது ஏதோ ஒன்று பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறதுக்காக தான் இருப்பான். அதுக்கப்புறம் சனடாவும் ஒரு பாலை போடுறான். அது டைரக்டா கசியாவோட தலைக்கிட்டே வந்துருக்கும். கசியாக்கு லைட்டா ஜர்க்கு தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மசுகோட கையில படுற மாதிரியே பாலை போட்டிருந்தான். இப்ப என்னன்னா என் தலைக்கிட்ட போடுறான், உனக்கு பயம் இருக்கா என்னங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானா. இருந்தாலும் இந்த சனாடாவோட இன்ஷூட் எப்படி இருக்குங்கிற விஷயமே கசியாக்கு தெரியும். ஸோ ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பேட் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பால் டைரக்டா வந்துட்டு அது ஒன்ஸ் கர்வ் ஆகும்போது அது உள்நோக்கி வரும். அதுவே லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு அவங்கள விட்டு வெளிநோக்கி போகும். ஸோ டெஃபினட்டா அவன் போடுற பால்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 பால் இன்சைட்ல போடுற மாதிரியும் அடுத்த பால் அவுட் சைட்ல போடுற மாதிரி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு யோசிச்சுட்டு தான் கசியா தயாரா இருப்பான். ஸோ எப்படியும் அடுத்த பால் அடிச்சுட்டு இப்போதைக்கு ரன்னுக்கு அடுத்த பேஸுக்கு ஓடிடுவான். அதுக்கப்புறம் சட்டோரோ வருவான். சட்டோரோ அடிச்சிட்டான் அப்படின்னா ரன் எடுத்துடலாங்கிற கணக்கில் தான் இருப்பானா. சனோட அடுத்த பாலும் போடுறான். பட் அந்த பாலுமே வந்து ஒரு பால் கணக்கில் தான், அதுவும் ஸ்ட்ரைக்குங்கிற கணக்கில் வரல. ஸோ தொடர்ந்து 2 பாலுமே வெறும் பால்ங்கிற கணக்கில் தான் வந்திருக்கே தவிர ஸ்ட்ரைக் வரல. ஆகையால் கசியா என்ன யோசிப்பானா, மேபி இவனுக்கு ஸ்ட்ரைக் எடுக்கணும்னு விருப்பம் இல்லை போல, இப்படியே பால் போட்டே ஓட்டிடலான்னு பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாலை என்னன்னாலுமே அடிக்கலாங்கிற மாதிரிலாம் முடிவு பண்ணிட்டான். அங்க இருக்கிற ஒரு ஃபீல்டரோட தலைக்கு மேல சேர்த்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தது அவன் போட போற பால் ஒரு இன்ஷூட்டா இருந்தாலும் சரி, ஒரு ஃபாஸ்ட் பாலா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே புழக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து சனடா அடுத்து போட்ட பால் வாக மாட்டிக்கிச்சுடான்னு அடிக்க பார்ப்பான். ஆனா அது பேட்டோட டாப்ல பட அவள் தான் பெருசா அதுல இருந்த ஃபோர்ஸ் இருந்திருக்காது. அதனால ஈஸியாவே சனடா அந்த பாலை எடுத்து ரன் ஓடிக்கிட்டு இருந்தா கசியா அண்ட் மசுகோ 2 பேரையுமே அவுட் பண்றாங்க. உள்ள வந்து 3 பால் தான் போட்டான். அதுக்குள்ள 2 பிளேயர்ஸ் அவுட் எடுக்கும் போது டக் அவுட்ஸ்க்கு போன கசியா கிட்ட கோச் கேட்பாரு, சரி அவன் எப்படி பால் போட்டாங்கிறது ஏதாவது புரிஞ்சுதான்னு. ஆனா அப்பதான் கசியா சொல்றான், அவன்கிட்ட வெறும் இன்ஷூட்டுங்கிற அந்த ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல, கட்டருங்கிற இன்னொரு டெக்னிக்கும் இருக்குதுன்னு. அண்ட் கட்டர் அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது, நம்ம ஹீரோ ஒரு மூவிங் ஃபாஸ்ட் பால் போடுறான்ல, ஸோ அதுதான் கட்டர். ஆனா என்ன, ஹீரோ கிட்ட அந்த மூவிங் ஃபாஸ்ட் பால் போடும்போது பால் கண்ட்ரோல் இருக்காது. அவன் சாதாரண ஃபாஸ்ட் பால் போட்டானா அதுல ஸ்பீடு இல்லைனாலும் பால் கண்ட்ரோல் இருக்கும். இருப்பினும் ஹீரோ அவனோட மூவிங் ஃபாஸ்ட் பால் போட்டானா அதுல பால் கண்ட்ரோலும் இருக்காது, ஸ்பீடும் இருக்காது. ஆனா அந்த பால் மூவ் ஆகுது, அந்த பால் கர்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு கட்டருக்கோ இல்ல மூவிங் ஃபாஸ்ட் பாலுக்கோ இருக்கிற வித்தியாசம். ஹீரோ போடுற பாலை மூவிங் ஃபாஸ்ட் பால்னு சொல்றதுக்கான காரணம் அவன் போடுற பால் வந்து லைக் ரொம்ப வைல்டா இருக்கும், அதுல வந்து அவ்வளவு ப்ரொஃபஷனலிசம் இருக்காது. ஆனா ஹீரோ போடுற அதே மூவிங் ஃபாஸ்ட் பாலை தான் இந்த சனடாவும் போடுறான். பட் என்ன, அது பயங்கர பிச் பர்ஃபெக்டான ஒரு பாலா இருக்கும், அதனால தான் அதை கட்டர்னு சொல்றாங்க. இப்படி 3வது இன்னிங்ஸ்லேயே சனடாவை இங்க வர வச்சுட்டாங்களா கேமுக்குள்ள. ஸோ அதனால போக போக இன்னும் ஒரு 2-3 இன்னிங்ஸில் அவன் பாலை எப்படி அடிக்கிறதுன்னு நம்ம கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் கசியா சொல்லுவான். ஆனால் அதோட நிறுத்தல, சனாடா நீ போடுற பாலை தான் உன்னை விட நல்லா போடுறாங்கிறங்காட்டி நீ போடுற பால் மொக்கனும் கிடையாது, கமான் டீமை காப்பாத்துடாங்கிற மாதிரி அவனையும் மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4வது இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போதா பார்த்தா நம்ம இச்சிராய் பசங்க இருக்கிறானுங்களே, அவனுங்களாம் மேட்சை பார்க்கறதுக்காக வந்துருப்பானுங்க. ஸோ அப்படி மேட்சை பார்க்க வந்து அந்த பசங்களுக்கு டன்பா அங்கே டீமில் இல்லை, கிரவுண்ட்லேயே ஆளை காணோம் அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. அப்படின்னா வெறும் ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை வச்சு தான் நம்ம தோத்து போன அந்த டீமை அவனுங்க சமாளிச்சுட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவானுங்க.
அவனுங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல ஹீரோ ஒரு அவுட்டுமே எடுத்துட்டு இருப்பானா, கூடவே அங்க நின்று மேட்ச் பார்க்கறதையும் அவனுங்க கவனிக்கிறானுங்க. 4வது இன்னிங்ஸ்ல திருப்பியும் சனடா பால் போடுறதுக்காக வர பேட் பிடிக்கிறதுக்கு நம்ம சட்டோரோ வந்திருப்பானா, சட்டோரோவை ஈஸியாவே அவுட் பண்ணிடுவான். சட்டோரோ நல்ல பேட்ஸ்மேன் தான், இருப்பினும் அவனையும் அவுட் பண்றான் அப்படின்னா இந்த சனடா ரொம்ப நல்லாவே பால் போடுறானே, அப்படி இருக்கிற ஒருத்தனை ஏன் மேட்சோட ஆரம்பத்துல இருந்து இறக்காம, நானும் டோர்னமெண்ட் முழுக்க பாக்குறேன், கடைசி ஒரு 3-4 இன்னிங்ஸ் மட்டும் தான் இவன்ட்ட கொடுக்குறாங்க, என்ன ரீசனா இருக்குன்னு சொல்லிட்டு கிறிஸ் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருப்பான். கடைசி பேட்ஸ்மேனா ஹீரோவை இறக்கி விட்டுருந்துருப்பாங்களா, ஹீரோ 3 பால்லையுமே ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருவான். இந்த பால் பேர் தான் கட்டரா, இந்த கட்டரை நான் அப்புறமா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திட்டு போகும்போது அந்த எக்கூசியோட கேச்சர் தம்பி இதுக்கு பேர் ஃபாஸ்ட் பால் பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். 4வது இன்னிங்ஸ்ல 2 டீமுமே பாயிண்ட் எடுக்கல. அதுக்கப்புறம் 5வது இன்னிங்ஸ்ல ஹீரோ தான் முதல்ல பவுல் பண்றான். ஸோ இந்த 5வது இன்னிங்ஸ் அப்புறம் 6வது இன்னிங்ஸ் இது ரெண்டும் தான் என் கையில இருக்கு, நான் கண்டிப்பா சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ அவனோட பெஸ்ட்டை கொடுத்து அங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பானா. ஹீரோவோட பவுலிங்க்கு காம்ப்ளிமெண்ட்ரியா டீம்ல இருக்கிற ஃபீல்டர்ஸுமே பயங்கரமா செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோவோட பால்ல அவுட் ஆன சனடாக்கு நம்ம ஹீரோ கிட்ட என்ன மேட்டர் இருக்குதுங்கிற விஷயம் புரிஞ்சிருச்சு. நான் போடுற மாதிரியே அவனும் ஒரு மூவிங் ஃபாஸ்ட் பால் தான் போடுறான். என்ன அது கொஞ்சம் லேட்டா டிலேவா டெலிவரி ஆகுது. அது டிலேவா டெலிவரி ஆகிறதுக்கான காரணம் ஹீரோவோட ஃபிளெக்சிபிளான கை, அவன் எங்கேயோ கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாலை கொண்டு வந்து போடுறான். ஸோ அந்த ஒரு டிலேவை லைக் பேட்ஸ்மேன்ஸால கால்குலேட் பண்ண முடியல. அதை கால்குலேட் பண்ணா தான் கரெக்டாக டைமிங்கில் அடிக்க முடியும். பட் அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குங்கிறது சனடாக்கு புரியுது. 5வது இன்னிங்ஸ்ல சனடா பவுல் பண்றான். நம்ம டீமோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் இறங்கி இருப்பாங்க, குராமுச்சி, மினாட்டோட அண்ணன் ரியோ வைஸ் கேப்டன் அப்படின்னு. ஸோ எவனும் அவன் பாலை எதுவுமே பண்ண முடியல. கேமை பார்க்கறதுக்காக மனாக்கா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி மற்ற இச்சிராய் பசங்களுமே மனாக்கா கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே புரியுது 2 இன்னிங்ஸ்ல சட்டரோவை போட்டுட்டு வெளியில் எடுத்ததுக்கான காரணம், அதுக்கப்புறம் ஹீரோவை உள்ள போட்டதுக்கான காரணம், இது எல்லாமே அவங்களுக்கு புரியுது. ஏன்னா யகுஷியோட பேட்டர்ஸ் பிச்சர்ஸுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடக்கூடாது இல்ல. ஸோ இவன் இப்படிதான் பால் போடுவானா ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு தெரிய வரக்கூடாது. அதனால தான் தொடர்ந்து பிச்சர்ஸை மாத்துறாங்க. கண்டிப்பா ஹீரோவையும் எடுத்துட்டு வேற பிக்சரை போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பானுங்களா. இருப்பினும் மனாக்கா எப்படி மேட்ச் பார்க்கறதுக்காக வந்தாங்கிற ஒரு கேள்வி அங்க இருக்கிற பசங்களுக்குலாம் இருக்கும். அதே நேரத்துல டன்பாவுமே அங்க வார்ம் அப் பண்றதுக்காக போவானா, வார்ம் அப் பண்றதுக்கு போனவன் அங்க இருக்கிற கவாகாமி கிட்ட ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் பசங்க அவங்க திறமையை காமிச்சிட்டாங்க, சீனியர்ஸான நம்ம திறமையை காட்டணுங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த இச்சிராய் பசங்களுக்கும் டன்பா வெளியில வரதை பார்த்துட்டு ஆமா இல்ல மனாக்கா அண்ட் டன்பா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிற விஷயம் புரியுது. ஸோ ஃப்ரெண்டோட மேட்சை பார்க்க வந்திருக்காங்கிற மாதிரி. ஸோ யகுஷியோட கடைசி 2 பேட்ஸ்மேன் தான் இப்போ இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்கன்னா மறுபடியும் ரைச்சி தான் முதல்ல இருந்து வருவான். ஸோ அந்த கடைசிக்கு முன்னாடி இருக்கிற பேட்ஸ்மேன்ட்ட கோச் சொல்லியிருப்பாரு, முதல்ல ஹீரோ பையன் எப்படி பால் போடுறான் அப்படிங்கிறத 2 பால் ஸ்ட்ரைக் போனாலும் பரவாயில்ல பொறுமையா நின்று கவனி, அப்படி நீ அந்த 2 பால்ல என்னத்தை கவனிச்சியோ அதை வச்சு மட்டும் 3வது பால் ஆடு, எதா இருந்தாலும் சரி 3வது பால் ஆடிடுன்னு சொல்லியிருப்பாங்களா. இதுவே அவனுக்கு ஒரு பயங்கர ப்ரெஷர் தான். ஆனா அப்படி 2 பாலுக்குமே அவன் பேட்டை சுத்தாம இருக்கிறத பார்க்கும்போது கசியாக்கு புரிஞ்சிருச்சு, ரைட்டு ஹீரோவோட டைமிங்கை நோட் பண்றான் நானு. ஆனா அடுத்த பால் போடுறதுக்கு முன்னாடி அந்த பையனுக்கு திடீர்னு பதட்டமாயிரும். உடனே டைம் அவுட்லாம் கேட்டுட்டு சூலேஸ் எல்லாம் கட்டுற மாதிரி கட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ட்ரை பண்ணும்போது டக் அவுட்ஸ்ல அந்த ரைச்சிங்கிறவன் லைக் மறுபடியும் பேட்டை சுத்துற மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், ரைச்சி சரியான ஒரு முட்டா பீஸ் தான், ஆனா டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவன் ஒருத்த மட்டும் தான் இருக்கிறான், நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி அவன் ப்ரிப்பேர்டாவே இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஹீரோ போடுற பால் அவன் தெரியாதனமா அடிச்சிடறான். அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பேஸ்க்கு ஓடிடுறானா. ஸோ எப்படியா இவன் ஒரு பால் அடிச்சுட்டான். அடுத்தது கடைசி பேட்ஸ்மேன் இன்னொரு பேட்ஸ்மேன் வரான். ஆனா அந்த கடைசி பேட்ஸ்மேன் ஹீரோ பால் போட வரும்போது ஸ்டொக் வைக்கிறதுக்காக இருக்கு. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலி கோச் வந்து என்னதான் இதுக்கு ட்ரைனிங்ல அருமையா எப்படி ஸ்டொக் வைக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருந்தாலும் நீங்க ஒரு ஆக்சுவல் கேம்ல ஸ்டொக் வச்சு ஆடணுங்கிற எந்த ஒரு தேவையும் இல்லைங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. நீங்க ஸ்டொக் வச்சு ஆடணும்னு நான் சொல்ல மாட்டேன், அதே நேரத்தில் உங்களுக்கு ஆடணும்னு வெறுப்பா இருந்ததாலும் நீங்க ஆடிக்கங்க, அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா அப்படி ஸ்டொக் வச்சு ஆடுறதுல எந்த ஒரு ஃபன்னும் இல்லைங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரா. ஸோ அப்படின்னா இப்போதைக்கு வேற வழி இல்லைங்கிறங்காட்டி தான் அந்த கடைசி பேட்ஸ்மேன் ஸ்டொக் வச்சுட்டு வேகமா ரன்னுக்காக ஓடி இருந்திருக்கேன். ஈஸியாவே நம்ம பசங்க அவுட் பண்ணிடுறாங்க. பட் என்னன்னா இந்த கடைசி பேட்ஸ்மேனுக்கு முன்னாடி ஒருத்தன் பேட் பிடிச்சிட்டு அங்க ரன்னரா போய் ஃபர்ஸ்ட் பேஸ்ல இருந்திருப்பான்ல, அவன் இந்த கேப்ல செகண்ட் பேஸுக்கு போயிருந்திருப்பான். விச் மீன்ஸ் அந்த ரன்னரை செகண்ட் பேஸுக்கு போக வைக்கிறதுக்காக இந்த கடைசி பேட்ஸ்மேன் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்திருக்கான், அவுட் ஆயிருந்திருக்கான். ஏன்னா அவன் ஸ்டொக் வைக்காம ரேதர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரன் ஓடி இருந்தான் அப்படின்னா இப்போ 2 ரன்னருமே ஓட வேண்டியதா இருக்கும். ஸோ ஈஸியாவே 2 பேரையும் அவுட் பண்றதுக்கான ஒரு சான்ஸுங்கிறது இருந்திருக்கும். பட் அந்த சான்ஸை கொடுக்காம தன்னை தான் அவுட் ஆயிருந்திருக்கான். அதனால தான் அது சாக்ரிஃபைஸுங்கிறாங்க. மக்கள் எல்லாரும் மிக ஆரவாரத்துடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம ரைச்சி அங்க என்ட்ரி கொடுக்குறான். சும்மா இல்லை, உண்மையாலேயே மக்கள்லாம் ஆரவாரத்தோட இருப்பாங்க. ரைச்சியாலே அதை நம்ப முடியாது, என்னடா நம்மளெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.